ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப கவலையாகவும் இருக்கிறேன்னு சொல்லலாம். சந்தோஷமாக எதுக்கு இருக்கிறேன்னா, என் தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம். கஷ்டமாக எதுக்கு இருக்கிறேன்னா, அந்த கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. அந்த கல்யாணத்தில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. நான் இங்கே வெளிநாட்டில் இருக்கிறேன். சரி, அந்த கஷ்டத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கஷ்டத்தை உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய தம்பிக்கு எல்லாம் ஒரு திருமண வாழ்த்து சொல்லிவிடுங்க. ஏன்னா இப்போ தான் இது நாள் வரைக்கும் அவன் சின்ன பையன்தான். கல்யாணம் ஆகிட்டாலாம் அவன் எனக்கு சின்ன பையன்தான், தம்பி தான். இருந்தாலும் ஒரு வாழ்த்து சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் ஏன்டா இங்கே நின்று இப்படி புலம்புறதுக்கு நீ ஊருக்கு வந்திருக்கலாம்ல, இல்லை ஊருக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு மனசில் ஒரு கேள்வி இருக்கும். ஒரு காமன் மேன் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பையனோட சந்தோஷம், துக்கம், கவலை எல்லாமே நிர்ணயிக்கிறது பணம் தான். பணம் ஒன்று தான் ஒரு மிடில் கிளாஸ் பையனை சிரிக்க வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும். எல்லாமே கஷ்டப்படுற என்ன மாரி பசங்களுக்கு தான் தெரியும். இந்த இது எனக்கே இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னா, எங்கள் பாப்பா கல்யாணத்துக்கு என்னால் போக முடியல. பாப்பா கல்யாணத்துக்கு போக முடியலன்னும் போது அது நான் ஊர்லேருந்து வந்த உடனே அது நடக்கவே என்னால் போக முடியல. ஆனால் இப்போ தம்பி கல்யாணம். நான் 2 வருஷம் முடிய போகுது. இந்த மாதத்தோட ரெண்டு வருஷம் முடியுது. கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், அது மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் 2-3 நாளைக்கு இந்த பெயின் மனசுலே தான் இருக்கும். ஏன்னா ஊரில் இருக்கிறவங்கன்னா நினைப்பாங்க, அவன் பாரு சொந்த தம்பி கல்யாணத்துக்கு கூட வராமல் வெளிநாட்டில் பணம்னு உக்காந்துக்கிறான் பாரு அப்படின்னு. ஆனால் நான் கல்யாணத்துக்கு போகாத காரணமே இந்த பணம் ஒரு ரீசன் தான். ஏன்னா காசு இல்லை என்கிட்ட. காசு இருந்திருந்தால் போயிருக்க போகிறேன். காசு இல்லை. காசு இல்லாமல் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? வரும்போது செஞ்சுக்கலாம். காசு முக்கியம் இல்லை, தம்பியோட பாசம்தான். இல்லை தம்பிக்கோசரம் போயிருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே நேரம் காலம் எல்லாமே கைகூடி வரணும். நம்ம எது ஒன்றுமே நம்ம ஒன்று நினச்சிட்டா நடந்துடுமா என்ன? அந்த ஆண்டவன் எல்லாத்தையுமே எழுதணும். என் தலையில் எழுதியிருக்கிறான், இதுமாரி எதுவுமே நீ பார்க்க முடியாதுடா அப்படின்னு. நடக்குது. சிரிக்கிறேன் அழகுல. ஆனால் என்னதே ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, உள்ள கவலையை வச்சுன்னு வெளியே சிரிக்கிறான் அப்படின்னு. அதுமாரி சிரிப்பு தான் இது. எவ்வளோ தான் சிரித்தாலும் இல்லை எவ்வளோ தான் வேறு ஒரு மைண்டுக்கு போனாலும் அந்த வலின்றது இருந்துன்னு இருக்குது. நான் மட்டும் கிடையாது, என்னமாரி பல பேர் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கெட்ட விஷயத்துக்கு வெளிநாட்டு வேலைக்குன்னு வந்துட்டு கனவுகளை சுமந்துன்னு வந்துட்டு ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க முடியாமல் ஒரு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்குமே அங்கே போய் பண்ண முடியாமல் இன்னும் கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. எனக்கு இந்த யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதனால் அந்த விஷயத்த பார்க்குற 1-2 பேருக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இந்த கஷ்டத்தெல்லாம் ஷேர் பண்ண முடியாமல் எவ்வளோ பேர் இது மாதிரி இருக்கிறாங்க. இங்கே என் மனசு கஷ்டப்படுறதோட என் தம்பி மனசு எப்படி கஷ்டப்படும். அண்ணன் வரல பாரு நம்ம கல்யாணத்துக்கு, அண்ணன் எதுவுமே செய்யலை பாரு. செய்யலைன்றதுனா எப்படின்னா, இப்போ வில்லேஜ் சைடு கல்யாணம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பேனரு, ஒரு பந்தல், ஒரு டான்ஸு, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஊர்வலம் எல்லாமே இருக்கும். அது நம்ம அண்ணன் நம்மளுக்கு வரலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் அவனுக்கும் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கும். எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருந்துன்னு தான் இருக்கும். அது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா என் தம்பி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நினச்சி பார்த்தா அது இருக்க இன்னும் எனக்கு வேதனையை தான் வர வைக்குது. அவன் என்ன நினைப்பான், அவன் எப்படி எடுத்துக்குவான் அவன். ஏன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா நம்மளோட நிலைமை புரிஞ்சுக்குவாங்க. சின்ன பையன் அவனுக்கு என்ன புரியும், இல்லைன்னா புரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் மனசில் ஒரு கஷ்டம் இருந்துன்னு தான் இருக்கும். நம்ம அண்ணன் வரலையே அப்படின்ட்டு. என் மனசில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் சிரிக்கிறதா அழுவுறதா என்னன்னு ஒன்றும் புரியல. இந்த வலியும் வேதனையும் என்னை சாவடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்கல்ல, இவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் சாகணும் அப்படின்னு. அவனுக்கு கூட இந்த வலியும் வேதனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கூட பிறந்த பாப்பா கல்யாணத்தை பார்க்க முடியல, ஒரு தம்பி கல்யாணத்தை பார்க்க முடியல. அந்த இடத்துல 4 பேர் கூட நின்று நம்ம பார்த்து வளர்ந்த பசங்களை நம்ம தூக்கி வளர்த்த பசங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்த முடியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
எங்கள் பாப்பாவும் நான் தான் 1வது எட்டுன்னு போய் சேர்த்தேன். அப்போ நான் 5வதோ 4வது ஏதோ படிச்சுன்னு இருந்தேன். அந்த எங்கள் பாப்பா கல்யாணத்தப்போ அந்த அந்த ஞாபகம். அப்போ சின்ன பையன் மாரி கை பிடிச்சின்னு வருவான். ஆனால் இப்போ அவனுக்கு கல்யாணம் அந்த இடத்துல நின்று என்னால் ஆசீர்வாதம் பண்ண முடியல. அப்படின்னும் போது சில வார்த்தைலாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அவன் முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னாங்களா, அகத்தி நாயக முகத்தில் தெரியாத மாரி. என் வார்த்தை எதுவுமே நான் சொல்ல முடியாது, இல்லை சொல்கிறது தப்பாக இருந்தாலும், இல்லை என் முகத்தை பார்த்தே சொல்லிடலாம். இவன் ஏன் இப்படி கஷ்டப்படுறான், இவனால் அது சொல்ல முடியல அப்படின்னு. அதுமாரி என் நிலைமை இப்போ நான் சொல்ல முடியல, என்னால் அங்கே நின்று ஆசீர்வாதம் பண்ண முடியல, நான் எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோதான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இது என் லைஃப்பில் வந்து இது ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இருந்தாலும் என் தம்பி நல்லா இருக்கணும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களும் என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். தேங்க்யூ.